தேர்தலை நடத்துவதில்லை. புதுசாக எவனாவது கேள்வி கேட்டால் அவனை உறுப்பினர் ஆக்குறது இல்லை. இந்த ஒரு 10 பேர் மட்டுமே இந்த ப்ரெஸ் கிளப்பை வச்சுக்கிறது. கவர் கொடுத்தா தான் செய்தி வரும். நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்தா ஆகணும் சார். 25 கவர் 500 ரூபா போட்டு வாங்கி மொத்தமாக வச்சுக்குவார். வச்சுட்டு ஒரு 10 கவரை கொடுப்பார். யாருக்கு? முன்னணி நிறுவனங்களுக்கு ஒரு 10 கவர் சுட்டுருவார் இவர். மீதி எடுபடி இருப்பாங்க. அங்கே காலையிலேயே சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையிலேயே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்மார்க்கு குடோனே இருக்கு. 20 ஆண்டு காலமாக நடக்குது. 10 பேர் பொறுக்கி திம்பதற்காக உருவாக்கப்பட்ட இடமா ப்ரெஸ் கிளப்பு. ஒரு பத்திரிகையாளர் குண்டாசில் போட்டது ப்ரெஸ் கிளப்பு தான். கிஷோர் கே சாமின்னு ஒரு பானிபூரி விற்கிற ஒரு மார்வாடி பையன் பார்த்தீங்களா? மொத்த பாடியே 15 கிலோ தான் இருக்கும். பீடி மாதிரி இருப்பான். 3வது குண்டாஸ் யாரு? சவுக்கு சங்கர். அவரு போக்கிடமை எங்க? அங்கே தான். தரகர், புரோக்கர், அவன் பேர் பத்திரிகையாளர்னா டைம்ஸ் நவ் ஆங்கில பத்திரிகை, ஆங்கில சேனலுடைய எடிட்டர் சபீர். போன ஆட்சியில் ஹெல்த் விஜயபாஸ்கர் ஊழல் பார்ட்டி 25,000 கோடி திருடி வச்சிருக்காரு. அவர் எதில்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில். இவரை பற்றி செய்தியே போடக்கூடாதுன்னு குடும்பத்தோடு ஆஸ்திரேலியாவுக்கு டூர் அனுப்புகிறார். யாரை? இந்த சபீரை. ஊழல் காசில் நீ குடு ஆஸ்திரேலியா போகலாமா? அவனோட காசை வாங்கிட்டு குடும்பத்தோட எங்கே சுற்றி பார்க்குறாரு. கங்காரு எப்படி ஒத்த காலில் பறக்குதுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு கிளம்பி ஃப்ளைட் இறங்கி வந்து இறங்கினார். இது டைம்ஸ் நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டாட்டி விட்டான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ப்ரெஸ் கிளப்பில் என்ன சார் நடக்குதுல்ல? பத்திரிகையாளர் மன்றம் என்பது ஜனநாயகவாதிகளுக்கான ஒரு இருப்பிடம், புகலிடம் இல்லையா? நீங்கள் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிறவன் தான் பத்திரிகையாளர். சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள், லஞ்சம், லாவணியம், ஊழல், அதிகாரி பண்ணுறது, அரசியல்வாதி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கிறவன் தான் ஊடகவியலாளர். ஆனால் ஒரு ஊடகவியலாளர் அமைப்பே ஃப்ராடாக இருந்தால் இது எங்கே கொண்டு போய் சேர்த்துவது? மொத்த அமைப்புமே ஃப்ராடு. நீங்கள் மனிதன் அழுக்கானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சாக்கடையானால் எங்கு போய் குளிப்பது? நீங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு தேர்தல் நடந்து 20 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 20. நம்ம இந்திய ஜனநாயகத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல்? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. சட்டசபைக்கு எத்தனை வருஷம்? 5. அதுதானே ஜனநாயகம். 20 வருஷமா தேர்தல் இல்லைன்னா அங்கே ஜனநாயகம் இருக்குமா? லாங் பீரியடை நம்ம 20 வருஷத்துக்கு வாட்டி நடத்துவாங்களோ என்னவோ. ஆமாம், 20 வருஷத்துக்கு ஒரு தலைமுறைக்கு ஒருக்கா, 200 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்தலாம். அப்போ இந்தியாவிலும் இது போன்ற 200 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தினா மன்னராட்சி முடிஞ்சு, மக்களாட்சி முடிஞ்சு, ஆண்டான் அடிமை முடிஞ்சு, வெள்ளைக்கார ஆட்சியும் திருப்பி வந்துடும், முகலாயர் ஆட்சியும் திருப்பி வந்துடும். இந்த பயிலுவா தேர்தலை நடத்துவதில்லை. புதுசாக எவனாவது கேள்வி கேட்டால் அவனை உறுப்பினர் ஆக்கிறது இல்லை. புதுசாக யாரையும் உறுப்பினர் ஆக்கிறது இல்லை. இதை விட கொடுமை என்னென்னா, ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துட்டு டிரான்ஸ்ஃபர் யார் அதிகாரிகளை மிரட்டி டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுறது, சவுடு மண்ணு கடத்திட்டு போகிற லாரியை பிடிச்சி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறது, இப்படி சட்டவிரோதமான ஆட்கள் கூடுகிற இடமாக மாறிப்போச்சு. நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக பல பேர் போராடி தினகரன் இருந்து வேலை பார்த்த மோகன் செத்தே போயிட்டான். இப்படி பல பேர் போராட்டி ஏறக்குறை 25 ஆண்டு கால போராட்டம். 2000 24 வருஷம் ஆகி போச்சு. ஆமாம், ஒரு வருடம் தான் இருக்குது. ஆமாம், இதுக்கு இந்த 2000 ஆண்டு இருக்கக்கூடிய சிவகுமார் அவன் ஒரு பத்திரிகையாளர், ஹிந்து ரிப்போர்ட்டர். ஹிந்து பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கான், கமிஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டர். இந்த சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ போலீஸு சென்னை நகர ஆணையாளராக இருந்த வீரப்பனை பிடிச்சார்ல விஜயகுமார், ஆமாம், அவர் அங்கே கமிஷனர். அவரை பற்றி தப்பும் தவறுமா செய்தி ஹிந்துவில் வருது. என்னப்பா என்னை பற்றி தப்பாக வருது அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். இல்லையா, ஹிந்து ரிப்போர்ட்டர் சிவகுமாருக்கு வேண்டிய ஒருவர் காவல்துறை ஆணையராக வருவதற்கு
சிவகுமார் அவருக்கு ஆதரவாக உங்களை இந்த சீட்டிலிருந்து எடுத்துட்டு அவரை உட்கார வைப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஒரு ரிப்போர்ட்டுடைய வேலை கமிஷனரை மாற்றுறது, கமிஷனருக்கு எதிராக கருத்துருவாக்கம் செய்வது. எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். ஒரு கெட்டவன்ற மாதிரி விபத்தை உருவாக்குறது. அப்போ அவர் இது யார் செய்கிறாருன்னு பார்த்தா ப்ரெஸ் கிளப் தலைவர் செயலாளர் சிவகுமார் ஹிந்து ரிப்போர்ட்டர் செய்கிறார். உடனே அவர் எத்தனை பேருக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு அண்ணா நகர்லேருந்து கோடம்பாக்கம், கோடம்பாக்கத்துலேருந்து அண்ணா நகர், எங்கே காசு அதிகமாக வரும் பாண்டி பஜார் ஸ்டேஷன், அங்கே பாண்டி பஜார் ஸ்டேஷன், திருவள்ளிக்கேணி பூரா லாட்ஜு நிறையா இருக்குது அந்த ஸ்டேஷனுக்கு, இப்படி நிறையா ரிப்போர்ட்டுடைய வேலையை பாருங்கள். நிறையா அது போல் ட்ரான்ஸ்ஃபர் இவர் வாங்கி கொடுத்துருவார். நீங்கள் இப்போ மேலதிகாரிட்டு போய் சார் எனக்கு வேண்டியவர் சார், எனக்கு சொந்தக்காரர் சார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு, குடும்பம் அங்கே இருக்குது, இவர் இங்கே இருக்கார், மாதவத்தில் இருக்கார், குடும்பம் கோடம்பாக்கத்தில் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க சார். சரி சிவகுமார் சொல்கிறார், இன்று ரிப்போர்ட் சொல்கிறாரு, ரைட். இப்படி அவர்கிட்ட ஒரு கட்டிங்கை வாங்கிக்கிறது. இப்படி நிறைய வாங்கிய லிஸ்ட்டை பூரா அவர் எடுத்துட்டார். யார்? ஆணையாளர். எடுத்துட்டு நேராக அந்த நிறுவனத்தில் போய் சொல்கிறாரு, ஏங்க உங்கள் ஆள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், இதை நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன். லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது இதெல்லாம் வந்து சட்டவிரோதம், நடவடிக்கை எடுக்க போகிறேன் உடனே நிர்வாகம் சொல்லிடுச்சு. அவர் இது வந்து அவருடைய சொந்த செயல், எங்களுக்கு நிறுவனம் சம்மந்தம் இல்லை, நீங்கள் முடிஞ்சால் நடவடிக்கை எடுத்துங்க. அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு விஜயகுமார் ரெடி ஆகிட்டார். எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து இத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து இத்தனை லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன், எல்லாம் ஆதாரபூர்வமாக நேராக பணம் கொடுத்தாள்கிட்ட பூரா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டார். வாங்கியாச்சு. எவ்வளோப்பா கொடுத்தேன்? 3 லட்சம் கொடுத்தேன். எங்கே? டி நகருக்கு. எங்கே? மாம்பழத்துக்கு கொடுத்தேன். எங்கே கொடுத்தா? திருவள்ளிக்கேணி. நிறைய லாட்ஜ் எல்லாம் இருக்குது, 1200 லாட்ஜ் இருக்குது, அங்கே நிறைய கமிஷன் கிடைக்கும். பாண்டி பஜார் பூரா நாக்கடையாக இருக்குது, நிறைய பஜாராக இருக்குது. மாம்பழம் ஸ்டேஷனில் நிறைய அங்கே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குது. ஆமாம். இப்படி அங்கே வந்தால் நல்லா கமிஷன் காசு எல்லாம் வாங்கிட்டார். லஞ்சம் கொடுத்தா? ஆமாம் லஞ்சம் கொடுத்தேன். பிடிச்சி உள்ளே போடலான்னு ஆளுகளை தேடுற போது அவருடைய மனைவி எங்கே வேலை பார்த்ததுன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்த்தது. நைட்டை டிக்கெட்டை வாங்கிட்டு ஆசியா கண்டத்திலிருந்து ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு போயிட்டார். அங்கே பறந்துட்டார். இப்போ நம்ம ஏட்டையாக போய் எங்கேயாவது அமைச்சக்கார அண்ணா நகரில் தேடுவார், ஆஸ்திரேலியா கண்டத்தில் போய் தேடுவாரா? எந்த எங்கே போய் நாடு விட்டு நாடு இல்லை, கண்டம் விட்டு கண்டம். எவ்வளோ பெரிய கண்டமான ஆளுங்க பாருங்கள். தப்பி ஓடி போயிட்டார். அப்படி ஓடி போகும்போது அவருக்கு உதவியாளராக ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்துட்டு, வடை போண்டா பஜ்ஜி வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ் பாயாக இருந்தார். அவருக்கு பெருமாள், அவர் பேர். அது என்ன பேர்? பெருமாள். அந்த பெருமாள் இரவோடு இரவாக இணை செயலாளராக மாறிட்டார். அவர் நீ என்ன பண்ணணும்? கமிட்டி கூடணும், செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு எல்லாம் சேர்ந்து தான் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? இவரை தன்னைத்தானே இணை செயலாளர் பேரை போட்டுக்கிட்டு ஆபீஸ் பாயே இணை செயலாளராக மாறி தன்னுடைய பேரை பாரதி தமிழன். என்ன பெருமாளுக்கு என்ன பேரு? பாரதி. பாரதியே முதல் தமிழன் கிடையாது, அந்த பார்ப்பான். அப்புறம் இப்படி பாரதி தமிழன் ஆவான், பாதி தமிழன். இவனுக்கு ஏபிவிபியில் பின்னணி, ஆர்எஸ்எஸ் பின்னணி. இந்த பெருமாள் இணை செயலாளர் ஆகி அன்னையிலேருந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ். அவருக்கும் வசூல் கொட்டுது. எப்படி வசூல் கொட்டுதுன்னா ஒரு நாளைக்கு 3 முதல் 4 ப்ரெஸ் மீட் நடக்கும். எங்கே? அந்த ப்ரெஸ் கிளப்பில். பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்குறீங்களா டிவியில்? அதெல்லாம் அங்கே தான் நடக்கும். ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு அந்த ப்ரெஸ் கிளப்புக்கு வாடகை 5000 ரூபா. எவ்வளவு? 5000 ரூபா. 4 ப்ரெஸ் மீட் நடந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 20000 ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, மீதி 26 நாள். 26 நாள் இன்ட்டு 20000 எவ்வளோ ஆச்சு? 20000. இது ஒரு 4 லட்சத்திட்ட வருது. 4.5 கிட்ட வருது. 5 லட்ச ரூபா மாதம். வருஷம் 60. இது நேராக இவர் சோப்பில் போட்டுக்கிறது. சோப்பில் போட்டுட்டு எத்தனை ப்ரெஸ் மீட் நடந்தது,
எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ கரண்ட் பில்லு, எவ்வளவு தண்ணி பைப்பு, எவ்வளவு ஏழை பத்திரிக்கையாளர் ஃபீஸ் கட்ட முடியாது எவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீ மாதம் வச்சு எவ்வளோ வரவு செலவு கணக்கு எதில் ஒட்டணும், போர்டில் ஒட்டணும்ல. இது நான் சொந்த ஒப்பம் மட்டும் கம்பெனியாது. எத்தனை பத்திரிகையாளருடைய சந்தாவில் உருவாக்கப்பட்ட பத்திரிகையாளர் சங்கம். இதை நாங்கள் அதாவது 20 வருடமாக அவர் சோப்புலேயே ஓட்டுக்கிறார். வர்றது மொத்த பணத்தையும் இதை ஒரு 10 பேர் கொண்ட கும்பல். இந்த கும்பல் பங்கு போட்டு தின்னலாம், பாதியாக தின்னலாம். இப்படி இந்த ஒரு 10 பேர் மட்டுமே இந்த ப்ரெஸ் கிளப்பை வச்சுட்டு அங்கே ஜேக்கப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஆபீஸ் பாய். அவர் டீ வாங்கி கொடுக்குற பாய். அவர் என்ன பண்ணுவார், பாரதி தமிழனுக்கு அடுத்து ஆபீஸ் பாய். இவர் பெரிய ஆபீஸ் பாய், இவர் சின்ன ஆபீஸ் பாய். இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கணுமா, சரி தினமணி, தினத்தந்தி, சன் டிவி, வின் டிவி, பொன் டிவி எல்லாத்துக்கும் கவர் கொடுக்கணும் சார். எது கவர் கொடுத்தா தான் செய்தி வரும். நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்தா ஆகணும் சார். எவ்வளோப்பா கொடுக்கும் ப்ரெஸ் மீட் வைக்கும் போதே சார் ஒரு 25 கவரை போட்டுருங்க. 25 கவர் 500 ரூபா போட்டு வாங்கி மொத்தமாக வச்சுக்குவார். வச்சுட்டு ஒரு 10 கவரை கொடுப்பார். யாருக்கு, முன்னணி நிறுவனங்களுக்கு ஒரு 10 கவர் சுட்டுருவார் இவர். மீதி எடுபடி இருப்பாங்க அங்கே. காலையிலேயே சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. காலையிலேயே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்மார்க்கு குடோனே இருக்குது. எங்கே, ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே பின்னாடி. அப்போது இவர் ஒரு 10 கவரை சுட்டுருவார். 4 ப்ரெஸ் மீட்டுக்கும் 40 கவர் சுட்டுருவார். இதுதான் 20 ஆண்டு காலமாக நடக்குது. கணக்கு வழக்கு இல்லை, கணக்கு கேட்டால் உள்ளே விடுறது இல்லை, கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது இல்லை. இப்படி 10 பேர் பொறுக்கி திம்பதற்காக உருவாக்கப்பட்ட இடமா ப்ரெஸ் கிளப்பு. ஒரு பிரபலமான பத்திரிகையில் இருக்கார், நக்கீரில் வேலை பார்க்குறார், அன்புன்னு ஒருத்தர். அவரை அந்த நிறுவனத்தின் பேரை சொல்லி முறைகேடு செஞ்சதாக அந்த நிறுவனத்தை நீக்கிடுச்சு, வெளியே தூக்கி போட்டாங்க. இது எப்போ 2008-09 வாக்கில். இவர் நேராக வந்து செட்டில் ஆன இடம் இங்கே ப்ரெஸ் கிளப். அங்கே வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம். நீ அங்கே அவ்வளோ லஞ்சம் வாங்குற, எனக்கு இப்போ கட்டிங்க கொடுத்துரு. நீ இங்கே இவ்வளோ ஏமாத்துற, எனக்கு கட்டிங்க கொடுத்துரு. எங்கேருந்து பேசுகிறேன், ப்ரெஸ் கிளப்லேருந்து பேசுகிறேன். இப்படி மிரட்டி பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்த நபர் தான் அன்பழகன். நீங்கள் போன 2011-16 ஆட்சியில் முழு ஊழல் அதிமுக அமைச்சர்களை மிரட்டி பல கோடி சம்பாரிச்சு நீங்கள் அவரை பிடிச்சி குண்டாசில் போட்டார் அமைச்சர் வேலுமணி. ஏன் குண்டாசில் போட்டேன் போய் பத்திரிக்கையில் போய் கேட்டா, அப்போ காசும் வாங்கிக்கிறான், ஏன்னா மிரட்டவும் செய்கிறான், செய்தியும் போடுறான். எப்படி அப்போ பத்திரிக்கையாளனை அரசியல்வாதி பார்த்தா பயப்படணும். அவனை கட்டிங்க வேணா பயப்படுவானா? அவனை கட்டிங்க வாங்கிட்டு அவனை மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண அவன் என்ன பண்ணுவான், தூக்கி உள்ள போட்டான், குண்டாசில் போட்டுட்டான். உலக வரலாற்றுலேயே ஒரு பத்திரிக்கையாளர் குண்டாசில் போட்டது ப்ரெஸ் கிளப்பில் தான். இதுதான் முதல் ஒன்றா. அப்புறம் அவர் அங்கேருந்து குண்டாசை உடைச்சிட்டு 6 மாதம் கழிச்சு வெளியே வந்தார். வெளியே வந்து நேரம் எங்கே வந்து செட்டில் ஆகிட்டாரு, அதே ப்ரெஸ் கிளப்பில் மறுபடியும். ஆமாம். ஐயோ அந்த குண்டாசெல்லாம் ஏன்டா உள்ளே விடுறீங்க, இந்த குண்டனாலாம் ஏன்டா உள்ளே விடுறீங்க, கிரிமினல், ஃப்ராடு, சீட்டிங்கு, அதெல்லாம் நீ கேட்காத. அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்ன மென்ஷன் பண்ணது இவரை தானே? ஆமாம். அவன் குண்டாசு முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு குண்டாஸ், கிஷோர் கே சாமின்னு ஒரு பானிபூரி விற்கிற ஒரு மார்வாடி பையன். பார்த்தீங்களா, மொத்த பாடியே 15 கிலோ தான் இருக்கும். மொத்த பாடியே 5 கிலோ தான் இருக்கும். பீடி மாதிரி இருப்பான். அவர் ஒரு பத்திரிக்கையாளர் அங்கே உட்காந்து சீட்டிங், ஏமாற்றுவது, இப்படி எல்லா சட்டவிரோத தொழில் பூரா அங்கே தான் தலைமையகம். இங்கே சன் தொலைக்காட்சியில் மகாலட்சுமின்னு ஒரு அம்மா சன் தொலைக்காட்சி செய்தி வாசிக்கும். குடும்ப சண்டையில் இந்த ப்ரெஸ் கிளப்பு பஞ்சாயத்துக்கு போகிறானுங்க இங்கே. ஆமாம், பஞ்சாயத்துக்கு போய் இப்போ 2வது குண்டாஸ் யார், 3வது குண்டாஸ் யார், சவுக்கு சங்கர். அவர் போக்கிடமை எங்கே,
அங்கே தான். உலகத்தில் எங்கெங்கே குண்டாஸ் இருக்கானோ, எங்கெங்கே தேச துரோகி இருக்கானோ, எங்கெங்கே தேடப்படுகிற குற்றவாளி இருக்கானோ எல்லாம் செட்டில் ஆகிற இடம் எது? ப்ரெஸ் கிளப்பா? ப்ரெஸ் கிளப்பில் இது வரைக்கும் எத்தனை பேர் குண்டாஸில் போட்டிருக்காங்க? 3 ஆச்சு. அப்போது அரசாங்கத்துக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு காசு வாங்கிட்டு, அரசாங்கத்தை பிளாக்மெயில் பண்ணிட்டு, அரசு அமைச்சர்களை லஞ்சம் வாங்கிட்டு, அமைச்சர்கள் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த வேலை செய்கிறவனுக்கு பேர் என்ன? தரகர், புரோக்கர். அவன் பேர் பத்திரிக்கையாளனா? பத்திரிக்கைலாம் மிடுக்காக இருக்கணும். நம்ம ஐயா சகாயம் சொல்வதைப் போல லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர் சொல்கிறாரா? சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். எங்கே? பிஆர்பி கிரனட் ஃபேக்ட்ரியில் 200 கோடி ரூபா தரணும். வாங்கினாரா? எங்கே படுத்து கிடந்தார்? சுடுகாட்டில் கட்டில் போட்டு படுத்துட்டார் நைட்டில், பெட்ரா மாதம் லைட்டை வச்சுட்டு. இப்படி இருக்கிறையா பத்திரிக்காரன்? மகாலட்சுமி குடும்ப சண்டையில் போய் தகராறு பண்ணுறானுங்க. இல்லை, குடும்ப சண்டைகள் தீர்க்கப்படுதா ப்ரெஸ் கிளப்பில்? அப்படிலாம் நீங்கள் யாருங்க குடும்ப சண்டைகளை போய் தலையிடுறதுக்கு? பனிமலருக்கும் சவுக்குக்கு என்ன தொடர்பு? பனிமலருக்கும் சவுக்கு பனிமலருக்கு ஆதரவாக நீ ஏன் போகிற சவுக்கு? உனக்கு பனிமலருக்கு என்ன தொடர்பு? அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மகாலட்சுமியை பற்றி 7 பேரோடு தொடர்பு. ஒரு பத்திரிகையாளரை பற்றி போடலாமா? ஒரு பெண் பத்திரிகையாளர் போடலாமா? அப்படி யூடியூப் பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்தேன். ஏண்டா நாயே, இந்த துறைக்கு பெண்கள் வருவது அபூர்வம். அண்ணன், தம்பி, அம்மா, அக்கா எல்லாம் நீங்கள் வேண்டாங்குவாங்க. அதே மாரி பெண்கள் வர்றாங்களா? அதை என்ன கேட்குற நாய்? 7 பேரோடு ஒன்று தொடர்பு நிரூபிங்கிற. கேட்கலாமா இப்படி? உன் அக்கா தங்கச்சி கேட்பையா இப்படி? இந்த பானிபூரி 15 கிலோ பாடி கேட்குறான். இதுக்கு அன்பழகன் குண்டன் செத்து போயிட்டான், அவன் ஆதரவு. இப்படி பல பேர் சண்டை. இப்படி பல குற்றவாளிகளை உருவாக்குற இடமாக ப்ரெஸ் கிளப் மாறி போச்சு. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பழகன் ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா ஊழல் பண்ணான்னு ஊரா தட்டி வைக்கிறான். தட்டி வச்சு கட்டிங்கை கொடுத்துட்டா தட்டி எடுத்துறது. கட்டிங் வந்தால் தட்டி காணாமல் போயிடும். தட்டி பூரா சேர்த்து வைக்கிற இடம் இங்கே ப்ரெஸ் கிளப். ஏங்க, ஒரு புனிதமான இடமா இல்லையா அந்த பத்திரிக்கையாளர் மன்றம்? இந்த தினமணி ஹபீப் இருந்தார், ஐயா நாத்திகம் ராமசாமி இருந்தார், நாத்திகம் பாலு இருந்தார். எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாம் தள்ளாத வயதிலும் நேர்மையாக வாழ்ந்த பத்திரிகையாளர்கள். நீங்கள் தினமணி ஹபீப்பு அண்ணாதுரைக்கு தெரிஞ்சவர், கருணாநிதிக்கு தெரிஞ்சவர், ஜெயலலிதா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர். ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் பணியாற்றியவர். நிர்வாகத்துக்கு தொழிலாளிக்கு சண்டை வருது. தொழிலாளிகளுக்கு நிரந்தரப்படுத்த முடியாதுங்கிறாங்க. அங்கே வேலை பார்த்து 250 பேரை தினமணியில் ஒரு எடிட்டர் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்? தொழிலாளிக்கு எதிராக நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தால் இன்றைக்கி இருக்கிறவங்க பூரா. அவரு என்ன பண்ணார்? தொழிலாளி பக்கம் வந்துட்டார் அவர். அப்போ நிர்வாகம் ஒரு எடிட்டரை தொழிலாளி பக்கம் போயிட்டியா? அவர் வேலை பார்த்த சர்வீஸ் புக்கு கிழிச்சு வீசி வேலையை விட்டு காட்டி விட்டான். கடைசி அவர் வறுமையில் தான் இறந்தார். யார்? தினமணி ஹபீப். இப்படி பல பேர் நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட நேர்மையான எந்த காம்ப்ரமைஸ் ஆகாத ஆட்கள். இவனுக்கு என்ன பண்ணுறது? அங்கே பாருங்க 10 கார் நிற்கிது. எவ்வளோ? 10. எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி காரை வாங்கிக்கிறது. வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்தி இடம் இல்லை. எங்கே நிறுத்தி வைக்கிறது? ப்ரெஸ் கிளப் அடிவாரத்தில் நிறுத்தி வச்சுக்கிறது. வீட்டுக்கு பார்த்து கார் நிறுத்திருக்க இடம் இல்லைங்க. ஆனால் எங்கேயோ ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி என்ன வாங்கிறது? கார் வாங்கி அங்கே நிறுத்திடுறது. 10-11 மணிக்கு போனால் பாட்டில் திரிக்கிறது, போதையிலே இருக்கிறது ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே. ஆமாம். இப்படி சட்ட விரோதிகள், சமூக விரோதிகள், தேடப்படுகிற குற்றவாளிகள், டிரான்ஸ்ஃபர் வாங்குறவன், வேலை வாங்கி தூக்கிட்டு ஏமாத்துறவன் எல்லாம் கூடுகிற இடமாக அங்கே ப்ரெஸ் கிளப் மாறி போச்சு. கேள்வி கேட்டீங்கன்னா உள்ள விட மாட்டானுங்க. நீங்கள் போய் என்னங்க இது அநியாயம் நடக்குதுங்க, யோ அநியாயம் சேர்த்தா எங்கே வந்திருக்கோம், நீ உள்ளே வராத போ, உனக்கு அடுத்த வருஷம் உங்கள் கடை ரினியூல் பண்ணி தர மாட்டானுவா.
அப்போது இந்த ப்ரெஸ் கிளப்பு ஏறக்குறைய 350-400 பேர் நியாயமான ஆட்களை ரிலீவ் பண்ணாமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். ஏன்? இவன் பூரா எலெக்ஷன் வந்து அவன் ஓட்டு போட மாட்டான்ல இந்த ஏமாற்றுக்காரனுக்கு. அவங்கள கேன்சல் பண்ணி. இப்போ அண்ணாமலை சொன்னார்ல 1 லட்சம் ஓட்டை காணையா என் தொகுதியில் சொன்னாரா? ஏன் 1 லட்சம் ஓட்டை காணோம்னா அவருக்கு ஆதரவான 1 லட்சம் பேரை காணோம்னா. இப்போ அதே கதை தான். ப்ரெஸ் கிளப்பில் கேள்வி கேட்குறவனை, நியாயம் கேட்குறவனை அத்தனை பேரையும் விரட்டி விட்டுருது. இப்போ இன்னொரு ஒரு ஒரு பெரிய அக்யூஸ்ட் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கார். இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னா ப்ரெஸ் கிளப்பில் சரண்டர் ஆகிட்டார். அவர் பேர் சபீர். டைம்ஸ் நவ் ஆங்கில பத்திரிகை ஆங்கில சேனலுடைய எடிட்டர் சபீர். போன ஆட்சியில் ஹெல்த் விஜயபாஸ்கர் ஊழல் பார்ட்டி 25,000 கோடி திருடி வச்சுருக்கார். அவர் எதில்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில். இவரை பற்றி செய்தியே போடக்கூடாதுன்னு குடும்பத்தோடு ஆஸ்திரேலியாவுக்கு டூர் அனுப்புகிறார். யாரை? இந்த சபீரை. இவரை நீ அவன் ஊழல் காசில் நீ குடு ஆஸ்திரேலியாவுக்கு போகலாமா? உனக்கு அறிவு வேண்டாம். அவனே ஊழல் பேர் வழி ஹெல்த் விஜயபாஸ்கரை. அவனோட காசை வாங்கிட்டு குடும்பத்தோடு எங்கே போய் சுற்றி பார்க்குறாரு. கங்காரு எப்படி ஒத்த காலில் பறக்குதுன்னு பார்க்குறாரு. கங்காரு தாவி தாவி எப்படியா போகுதுன்னு எங்கே போய் பார்க்குறாரு? ஆஸ்திரேலியா போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிளம்பி ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து இறங்கினார். டைம்ஸ் நிறுவனத்திலேருந்து வேலையை விட்டு ஆட்டி விட்டான். ஏண்டா லஞ்ச பணத்தை ப்ராடு பணத்தை நீ கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணுவீன்னு உனக்கு வேலை கொடுத்தா ஆஸ்திரேலியா போயிட்டு வர எவ்வளோ செலவாகும்? ஒரு 25 லட்ச ரூபா செலவாகுமா குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கு? கங்காரு எப்படி ஒத்த காலில் குதிக்குது படத்தில் தாயா பார்க்குறேன். நேராக போய் பார்க்க போனார். இப்போ கடைசியாக அவன் விரட்டி விட்டான். விரட்டி விட்டோன்னையும் வேலை போச்சு. வேலை போன பிறகு இந்த கவர் வாங்குற கும்பலில் அவரும் சேர்ந்துட்டார். இங்கே வந்தாச்சா? ஆமாம். இப்படி பல பேர் சட்டவிரோதமாக ப்ரெஸ் கிளப்பில் வர்ற பணத்தை பங்கு போட்டு திங்கலாம். இப்படி சேர்த்து கொள்ளுகிற இடமா அது மாறி போச்சு. நியாயம் உள்ளவன், நேர்மை உள்ளவன். யோ தேர்தல் நடத்தியா? உடனே கோர்ட்டுக்கு போயாச்சு. கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாச்சு. பல பேர் இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டால் உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற சந்துருவை ஹைகோர்ட்டு போடுது. அவர் வந்து ஜேக்கப் உட்கார்றாரு. ஏப்பா இந்த பட்டியலை பூரா கொடு, நிர்வாகி பட்டியலை கொடு, உறுப்பினர் பட்டியலை கொடு, புதுசாக உறுப்பினர் சேர்த்துவோம், பழைய உறுப்பினர் சேர்த்துவோம். இதெல்லாம் யார் யார் பத்திரிக்கையாளன், யார் யார் பத்திரிக்கையாளன் அல்லாதவன், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து புதுசாக தேர்தல் நடத்தி புது நிர்வாகியை தேர்ந்தெடுப்போம். அதுதானே ஜனநாயகம். ஆமாம். அப்படின்னா ஜேக்கப் ஐயா இருங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர்றேன்னு ஒரு 12:30 மணிக்கு போனவன் 3:30 மணி வரைக்கும் வரல. எங்கே ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு? ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சான்ல, அங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அவர் கொடுக்கக்கூடாது, அவருக்கு ஒத்துழைக்கக்கூடாது என்பதுதான் ஜேக்கப்புக்கும் பாதி தமிழனுக்கும் திட்டம். அவர் பாவம் வயசான ஆள், ஓய்வு பெற்ற நீதிபதி. அவருக்கு சுகரு பிபி எல்லாம் ஏறி சாப்பாடு மாத்திரை சாப்பிடணும்ல. அவர் 1.5, 2.5, 3 எல்லாம் ஏறி கண்ணுக்கெல்லாம் கட்டி வடிவேல் சொல்கிற மாதிரி. ஏப்பா அவங்க சாவகாசமே வேண்டாம், நான் கிளம்பி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை சார் படுக்க போயிட்டேன். அதோடு பார்த்தாரு இவனுங்க நம்மளை ஓட விட்டானுங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறக்கா 3.5 மணி நேரம். உயர் நீதிமன்ற நீதிபதி சந்துருவுக்கே இந்த நிலைமை ஓட விட்டானுவோ. அப்போ அவர் பார்த்தாரு நீதிமன்றத்தில் போய், ஐயா எனக்கு இந்த பணியே வேண்டாம், நான் சுகர் பிபிலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன், அங்கே ரெகுலராக போனேன்னா இதெல்லாம் ஏறி நான் நேராக படுத்துக்க வேண்டிய ஆஸ்பத்திரியில் என்னை மன்னிச்சிருக்கேன் நீதிமன்றத்தில் சரணை பண்ணி அவர் போயிட்டார். இப்படி இல்லை யாருமே கேட்கலையா போயிட்டு ஏன் தேர்தல் நடத்தலைன்னு இந்த 20 ஆண்டு காலத்தில் யாருமே போய் கேட்கலையா? 2000 பேர் கேட்டாச்சு. கேட்டவங்கள தான் வெளியே தூக்கி போட்டேன். நானே நக்கீரன், பிரகாஷ், மோகன், இப்படி 100 பேரை திரட்டி. எத்தனை பேரை? 100 பேர். ப்ரெஸ் கிளப்பு முன்னாடி பந்தல் போட்டு செத்து போன டிராபிக் ராமசாமி தெரியுமில்ல? ஆமாம். டிராபிக் ராமசாமி ஐயா, மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு, தமிழர் தொலைக்காட்சி உரிமையாளர் கலைக்கூட்டத்தின் தலைமையில் 100 பேர் உண்ணாவது இருந்தோம். எதுக்கு? தேர்தல் நடத்து, நியாயமாக தேர்தல் நடத்து. ஆனால் இது எப்போ நடந்தது? 10 வருஷம் ஆச்சு. அடுத்த மாதம் நடத்துகிறேன், அடுத்த வாரம் நடத்துகிறேன்,
இப்படி எவ்வளோ நாளா திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துட்டு ஏன்னா காசு கொட்டுது. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹிண்டு ராம தலையிடுறாரு, நக்கீரன் கோபாலனும் தலையிடுறாரு. இது தலையிட்டு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஏப்பா அநியாயம் தேர்தல் நடத்துங்கப்பா, அடுத்த வாரம் நடத்துகிற நிர்வாகி போடுறோம், அவருக்கும் திருநெல்வேலி அல்வா, இவருக்கும் இருட்டு கடை அல்வா, எல்லாருக்குமே இப்படி. ஏன்னா அந்த 1.5 வருஷத்தில் வசூல் எவ்வளவு? இன்னைக்கு தான் 70 வருஷத்துல வந்துருது. அப்போ டெய்லி பணம் வருது. இந்த பணத்தை இதுக்கு நடுவில் பழைய ஓட்டு கட்டடமாக இருந்தது, எது அந்த ப்ரெஸ் கிளப்பு. எல்லாரும் போய் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து, ஐயா எங்களுக்கு ஒரு கட்டணம் கட்டி கொடுங்க ஐயா. சரிப்பா கட்டிங்க, என் பேரை மேலே போட்டுருணும். எதை? அவரோட எஸ்ஆர்எம் பச்சைமுத்து மாளிகை. அவரே ஜெயிலுக்கு போயிட்டார். மாணவர்களை ஏமாற்றி மாணவர் சீட்டிங் பண்ணிட்டேன், ஜெயிலில் இருந்தாரா? ஏன்டா அக்யூஸ்ட் பேரெலாம் ஏன்டா ப்ரெஸ் கிளப்புக்கு போடுறீங்க? ஜெயிலில் இருந்துருவேன். இல்லை அவர் தான் எங்களுக்கு கடவுள். என்ன பண்ணுறாரு? அசத்தூர் என்ன பண்ணுறாரு? செங்கல் வந்து இங்கே ஒரு 10,000 செங்கல் இறங்கும், நைட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் வீடு கட்டிடுவார். இங்கே ப்ரெஸ் கிளப் கட்டி முடியுதோ இல்லையோ, அசத்தூர் வீடு கட்டி முடிஞ்சுது. இங்கே கம்பி இறங்கும், அங்கே ஏறிடும். சிமெண்ட்டுக்கு இறங்கும், பகலில் இறங்கும், நைட்டில் போயிடும். எங்கே எல்லாம் கட்டியாச்சு. எங்கே கட்டியாச்சு? பெசன் நகரில் அசத்தூரில் வீடு கட்டியாச்சு. இப்படி மோசடி நபர்கள், ஃபோர்ஜரி நபர்கள், இப்படியான ஆட்களை கொண்ட அமைப்பு தான் ப்ரெஸ் கிளப்பு. தேர்தல் நடத்தியே ஆகணுமையா, இன்னைக்கு நடத்துகிற. அப்போது பொறுத்து பொறுத்து பொங்கி எழுந்த நிருபர்கள் அத்தனை பேரும் என்கிட்ட வந்து சொன்னான், இது மாதிரி நம்ம போய் ப்ரெஸ் கிளப்பை நியாயம் கேட்டே ஆகணும். எங்களை உள்ள விட மாட்டேங்கிறான், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, தேர்தல் நடத்த மாட்டேங்கிறானுங்க, குறிப்பிட்ட ஒரு கம்பெனி 20 வருஷம் வச்சுட்டு இருக்கானுங்க, ஒரு நியாயம் கேட்கணும், வாங்க போகலாம். சரி பாப்பா நானும் வர்றேன். நியாயம் கேட்கலாம் போனால் கேட்டை பூட்டி வச்சுக்கிட்டானுங்க. ஆமாம், பூட்டி இருந்தது, கேட்டை பூட்டி வச்சிருச்சு. அப்போது சவுக்கு அங்கேருந்து தான் குண்டாசில் இப்போ உள்ளே இருக்கார். ஆமாம், சவுக்கை உருவாக்குன இடம் ப்ரெஸ் கிளப்பு. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது? ஏப்பா தேர்தல் நடத்துங்கப்பா, தேர்தலை நடத்துங்க. இந்த கும்பல் தேர்தல் நடத்த மாட்டேங்குது, அதனால் நீங்கள் போய் நியாயம் கேளுங்க போங்க. காவல்துறை அனுமதி கேட்டால் போய் நியாயம் கேட்டுக்கு. கேட்டை பூட்டி வச்சுனானுங்க. கேட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் இப்போ ப்ரெஸ் கிளப் இனிமேல் செயல்படக்கூடாது, எல்லாம் கருப்பு பெயிண்ட்டை காவியை இது தாரை அடித்து தேர்தல் நடந்த பிறகு தான் அந்த ப்ரெஸ் கிளப் இனிமேல் திறக்கணும். இதுதான் நடந்தது. அரசாங்கம் வந்துருச்சு, 2 பேரும் வெளியே பூட்டிடுவோம், ஒரு கமிட்டியை போடுவோம், நக்கீரன் கோபாலன்னா ஹிண்டுராம் தலைமையில். அந்த கமிட்டி தான் இனிமேல் பத்திரிகையாளர் சங்கத்தை நிர்வகிக்கும். பாரதிய தமிழர் ரிசைன் பண்ண நேராக ஹிண்டுராம் வீட்டுக்கு போயிருக்காரு. போய் ஐயா எல்லாம் வயது எதிரிகள் கூட வந்துட்டானுங்க, நீ நீண்ட காலம் இதை ஏமாற்றி சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால் ஹிண்டு பேப்பரில் வேலை செய்கிறியா, பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் இருக்கியா, 2 குதிரையை ஒரே நேரத்தில் ஓட்டக்கூடாது, சவாரி பண்ணாத, ஒன்று அதை ரிசைன் பண்ண இதை ரிசைன் பண்ண. அவன் பார்த்தான், இந்த நிர்வாகம் நமக்கு இனிமேல் வராது, சப்போர்ட்டுக்கு வராது, அதனால் ப்ரெஸ் கிளப் செயலாளரை ரிசைன் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஹிந்து நிர்வாகம் என்ன பண்ணிருச்சு, பாரதிய தமிழை தூக்கி போட்டுருச்சு. ஏன் நீ 2 குதிரை ஓட்ட முடியாது. பத்திரிகையாளர் ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரியாகவும் இருக்கிற, ஹிந்துலையும் இருக்க, நீ செய்கிற ஊழலுக்கு பூரா ஹிண்டு பேப்பர் திட்டுறான் எல்லா பேரும். ஏன் ஹிண்டு நிர்வாகம் இப்படி ஊழல்வாதிகளுக்கு ஏமாத்துக்காரனுக்கு துணை போகுதுன்னு. அதனால் இனிமேல் நீங்கள் இது மூஞ்சி முடிக்க கெட் அவுட். யார்? ஹிண்டுராம் விரட்டி விட்டார். விரட்டி விட்ட பிறகு வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டார். என்னோட விலகிட்டார். ஆமாம், பதவி விலகிட்டார். என்னோட இத்தனை நாள் டீ வாங்கி கொடுத்த, சரக்கு வாங்கி கொடுத்த, சிகரெட் வாங்கி கொடுத்த, போண்டா வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. நான் நீண்ட நாள் நான் செஞ்ச ஊழலுக்கெல்லாம் நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்தீங்க, அதனால் நிர்வாகிகளுக்கு போகாமல், அங்கே வேலை பார்த்த ஊழியர்களுக்கு போகாமல், கனத்த இதயத்தோடு கட்டுக்கட்ட பணத்தோடு நான் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்னு கிளம்பி போயிட்டார். இல்லை பிரிவு உபசரிப்புலாம் எதுவும் நடந்ததா? ஒன்றும் நடக்கல. எப்படி நடக்கும்? திருடிட்டு போகிறவனுக்கு ஏதாவது ஏங்க நியாயமாக இருந்து மக்களுக்கு உழைச்சி நீங்கள் நீதிபதிகளுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்டர் காரில் கொண்டு வீட்டில் இறக்கி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். கலெக்டர் பியூனை ஓய்வு விட்டாருன்னா கலெக்டர் உட்காந்துக்குவார். ஏப்பா நம்ம சைரங்காலே கொண்டு வீட்டில் இறக்கி விட்டு வா. ஏன்னா 40 ஆண்டு காலம் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் அவன் பணியாற்றியிருக்கான். அதனால்
கடைசி அன்னைக்கு ஓய்வு பெறுகிற அன்னைக்கு கலெக்டர் காரை கொடுத்தோ, டிஆர்ஓ காரை கொடுத்தோ, தாசில்தார் ஜீப்பை கொடுத்தோ, அந்த பியூனை கொண்டு எங்கே இறக்கி விடுவாங்க? வீட்டில் கொண்டு இறக்கி. வீட்டில். அதான் மரியாதை. ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு சஸ்பெண்ட் ஆகிட்டு போன ஒருத்தர் தாசில்தார் ஜீப் தருவாரா? ஆர்டிஓ ஜீப் கார் தருவாரா? இப்போ ஊழல் பண்ணிட்டு நீ வந்து கழுத்தை பிடித்த இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை தள்ளி விடப்பட்டால் அதோடு இப்போ போய் பிரஸ் கிளப்பை விட்டு வெளியேறுகிறேன்னு வெளியேறி போயிட்டார். இதுதான் நடந்தது. 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு ஒரு முடிவு. திங்கக்கிழமை அன்னைக்கு தான், சனிக்கிழமை போராட்டம், ஞாயிற்றுக்கிழமை லீவு. திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் பதவியை விட்டு முதல்ல சிவகுமார் தப்பி ஆஸ்திரேலியா ஓடிட்டார், இவர் தப்பி குளத்தூருக்கு போயிட்டார். இதுதான் நடந்தது. போனவங்க இந்த உண்ணாவிரத மாதிரிலாம் அந்த வழி ஆக்ஷனில் இறங்கியாச்சு நேரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சார் இந்த உறுப்பினர்கள் சேர்க்குறாங்களா, அதில் யாருக்கு என்னென்ன தகுதியின் அடிப்படையில் தானே உறுப்பினர் அடையாள அட்டைலாம் கொடுப்பாங்க? நீங்கள் பத்திரிகையாளர் நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், நிறுவனத்தில் வேலை பார்க்கணும். அந்த நிறுவனம் உங்களுக்கு இவர் எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாருன்னு சான்றிதழ் கொடுத்தா பத்திரிக்கையாளர், அவ்வளோதான் உறுப்பினர் ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்போது கைகலப்பு கூட ஆச்சு இல்லை? அது என்ன காரணம்? யார் அந்த கைகலப்புக்கு வந்த நபர் யார்? அதை பாரதிய தமிழனுடைய ஏஜென்ட்டுகள். அவங்க என்ன பண்ணுறான், மைக்கு போட்டு பேசக்கூடாது. ஓ, எப்படி மைக்கு போட்டால் எல்லாரும் கதவை தெரிஞ்சு போகும்ல. அப்போ உள்ள ரூமை வந்து பூட்டி வச்சுருக்காங்க, அதை போய் உடைக்கலாவான்னு கூப்பிட்றான். யார்? பாரதிய தமிழனால் ஏவி விடப்பட்டால். நான் சொன்னேன், கேட்டை உடைக்கலாம், அது பொது கேட்டு, அலுவலக கதை உடைக்கூடாது, அதை உடைக்கூடாது. ஏன்னா அது பூட்டு எடுத்து உடைச்சா அந்த கதவை உடஞ்சி போயிடும். இந்த அவ்வளோ பேர் திமுன்னு உள்ளே போய் சேரு டேபிள் கண்ணாடி எல்லாம் யார்? எப்பவுமே போராளிகள் கூட்டத்துக்குள்ளே யார் நுழைஞ்சிருவா? துரோகிகள் நுழைஞ்சிருவான். நுழைஞ்சிட்டு என்ன சொல்லுவான்? எல்லாம் அடிச்சு நொறுக்கி இதெல்லாம் காலி பண்ண ரவுடி போயிடலான்டுவான் இல்லையா? அப்போ நான் தான் பார்த்தேன், வேண்டாம் வேண்டாம் நிப்பாட்டிட்டீங்க. உள்ள பூட்டை உடைக்கணுங்கிறான். யாரு? அவளால பூட்டை உடைக்கணுங்கிறாங்க. அவங்களால உங்க கூட்டத்தில் வந்தாச்சு. வந்தாச்சு. ஒரு 10 பேர் ஊடுருவிட்டான். அந்த பச்சை பணியை மஞ்சள் பணியை ஜிங்கிச்சா எல்லாம் உடைக்கிறான். விடக்கூடாது. யாரை? பாரதிய விடக்கூடாதான். எப்படி? அப்போ நம்மளால கொஞ்சம் அமைதியா போறான், அவன் பாரதிய தமிழனா விடக்கூடாது, கேள்வி கேட்கணும், அதை விட இதை உடைக்கிறான். அப்போ எல்லாத்தையும் உடைச்சு போட்டு 1க்கு 2 உடைச்சு போட்டு என்ன பண்ணுவான்? எல்லாம் ரவுடி பயல் அவனும் பத்திரிகை எல்லாம் உடைச்சு விட்டாங்க. உங்கள் பக்கம் திரும்பிடும் அப்படியே. இல்லைங்க, ஒரு பொருளை நாசம் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கமா? கண்ணாடி உடைக்கிறதா நம்ம நோக்கமா? அந்த கதை உடைக்கிறதா நம்ம நோக்கமா? அது இல்லை நம்ம நோக்கம். நம்ம நோக்கம் நீங்கள் தீயவர்களை, தேர்தல் நடத்தாதவனை விரட்டி விடுவது, அதுதான் நோக்கமே தவிர ப்ரெஸ் கிளப்பை உடைப்பது நம்ம நோக்கம் இல்லை. அப்போது மைக்கு போட்டு பேசாத யார் சொல்கிறா? அவர் பாரதிய தமிழ் நாட்கள். பாரதிய தமிழ் நாட்கள். நான் சொன்னேன், மைக்கு போட்டால் 100 பேருக்கு போய் கேட்கும். மைக்கு போனால் தொண்டையில் கத்தி 10 பேருக்கு தான் கேட்கும். இல்லை மைக்கு போட்டு பேசக்கூடாது, ஒட்டச்சு நாசம் பண்ணிடணும். யார் சொல்கிறான்? பாரதிய தமிழுடைய ஊடுருவிப்பட்ட ஆட்கள். அப்போ அதெல்லாம் முடியாதுப்பா. இதுதான் அந்த கைகலப்புக்கான சண்டை. இல்லை, அங்கே வந்து பணங்கள்லாம் வந்திருக்கல இவ்வளோ நாள், அந்த வாடகை அமௌண்ட்டை சொன்னீங்க 5000லாம். இப்போ அந்த பணத்தில் அந்த கணக்கு எதுவும் காமிச்சிட்டு போயிருக்காரா? இல்லை எதுவுமே கணக்கெலாம் இல்லை? ஒன்றும் கணக்கில் எல்லாம் அதோட தப்பிச்சு ஓடி போயிட்டார். அது இந்த கணக்கு வழக்குமே கிடையாது. இதில் முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க பேசும்போது, இந்த பெண்கள்ன்றது இங்கே வர்றதே இல்லை, அவங்க அந்த பெண்கள்ன்றது இப்படி ஒரு ஏதோ ஒரு ஒயின் ஷாப் மாதிரி இங்கே இருக்கிறனால பெண்கள் ஒருத்தர் கூட இங்கே உள்ள வந்து இருந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. பெண்களுக்கு அங்கே எந்த ஒரு அனுமதி இருந்து எதுவுமே இல்லைங்க. இப்போது பெண்கள் வரும்போது நீங்கள் குடிச்சிட்டு உட்காந்துருந்தா வருவாங்களா? அசத்துல்லா எப்பவுமே சரக்கில் தான் இருப்பார். எப்பவுமே அந்த பக்கம் சின்ன ரூமில் பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டு காலையில் தினத்தந்தி, தினமலர், தினகரன், டுபாக்கூர் பூரா கவர் வாங்கிடுவான். 10:30 மணிக்கு ப்ரெஸ் மீட் நடக்குதுல்ல, ஆளுக்கு 300 ரூபான்னு ஒரு 10 அடியாளர்கள் வச்சுருக்கானுங்க. ஆளுக்கு 300 3000 கவரை வாங்கிடுவான். கவரை வாங்கினா ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஒரு புல் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவானுங்க. வாங்கிட்டு வந்து அப்போ சரக்கு அடிச்சிடுவானுங்க. அப்போ எப்படி பெண்கள் வருவாங்க? அந்த பக்கம் சைடில் ஒரு சின்ன ஹால் இருக்குல்ல, அங்கே உட்காந்துக்குவானுங்க. அப்போது சரக்கு இதெல்லாம் யார்? இவர்களுடைய அடியாட்கள். அப்போது அடியாட்கள் கூடாரமாகவும், குடிகாரர்கள் கூடாரமாகவும், சமூக விரோதிகள் கூடாரமாகவும் இருந்தால் பெண்கள் வருவாங்களா? இதுதான். இல்லை, அந்த பத்திரிகை இது வரைக்கும் தலைவர்ன்றதுல பெண்கள் வந்தது இல்லைல்ல இப்போ வரைக்கும். வல்ல இனியில் ஏதாவது மாற்றம் வருமா? பெண்கள் கண்டிப்பாக ஒரு எல்லாரும் சேர்ந்து தான் பிரதிநிதிப்படுத்தணும். நீங்கள் பெண்கள் இந்த துறையில் வருவதே அபூர்வம். அவர்களை இந்த துறை கண்டிப்பாக
தேர்ந்தெடுத்து அவர்களையும் கௌரவப்படுத்தணும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.